அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. எப்பவுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அப்படி கற்பனை உலகில் மிதந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப இலக்கிய மனங்க, தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவங்களும் கூட. எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடியவங்களும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் சந்திரனும் ராகுவும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், சூரியன் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். அதே மாதிரி ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இந்த மாதிரி கிரக நிலைகள் இந்த மாதம் ஜூன் மாதம் 30 நாட்களுமே இந்த மாதிரி கிரக நிலை மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. இதனால நம்மளுடைய மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் முன்னின்று செயல்படணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் இந்த மாதத்தில் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் செயல்படுறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். பணம் வர்றது இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது. சில பேர்லாம் வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த டைம் எடுக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலன் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு விரைய செலவு அதிகம் ஏற்படணும் அப்படின்னு இருக்குது. இதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே சிறப்பான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். கையிருப்பு இந்த மாதத்தில் ஒரு அளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. இதுவரை இருந்த தொல்லைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீண்ட தூரம் பயணமாக எங்கேயாவது செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பயணங்கள் மூலிமா கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த டைம் இதனால் வரைக்கும் இருந்த குழப்பம், பிரச்சனை, ஒரு தயக்கம் இது எல்லாமே குறைந்து இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதைரியம் அதிகமாகவே இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுடைய வாக்கு வன்மையால் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்று தருவார். உயர்மட்ட பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் இருக்கும். தொழில் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் லாபம் குறையாது. லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சரக்குகளை வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வாங்குறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி சரக்குகளை எங்கேயாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வைங்க. ஏன்னா இந்த டைமு மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக அந்த சரக்குகளை வைக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடலாம். கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னாவே இந்த மாதத்தில் உங்களுக்கு
அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு சாதகமான பதிலெலாம் கிடைக்கும். ஏன்னா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அதே மாதிரி சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில தாமதத்தை ஏற்படுத்துவாங்க. அது கொஞ்சம் மனக்குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபம்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதிலெல்லாம் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்ககிட்டையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசித்து அதன் பிரகாரம் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த சூழ்நிலையும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாகனங்கள் வாங்கும் யோகமும் இந்த மாதத்தில் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஈடுபடலாம். சிலருக்கு மருத்துவ செலவெல்லாம் அப்பப்போ ஏற்படும். கவனமாக இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உபத்தொழில் தொடர்பான சில பேரில் ஈடுபடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக செய்கிறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேலிடத்திற்கு பயந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உழைப்பு அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் உண்டாகலாம். கவனமாக இருங்க. உங்களுடைய வசம் உள்ள ஆவணங்களை பத்திரமா வைத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு ஆவணம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன இதை கூட உங்களுடைய கவனத்திற்கு வராமல் போவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். கவனம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி கூடுதலான நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறதுனால உங்களால் நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும். உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறதுனால உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும். விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்துவதை விட்டு படிப்பில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிக்கு உங்களுடைய பார்ட்னரோட ஒத்துழைப்பு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். தொழில் தொடர்பான சில அலைச்சல்லாம் ஏற்படலாம். அதுவும் உங்களுக்கு லாபகரமாக தான் முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை சக ஊழியர்களிடமும் அனுசரித்து நடப்பதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்தீங்க அப்படின்னாவே இந்த 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்ப விஷயத்தில் அந்நியர்கள் நபர்களோட தலையீட்டை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளிடம் ரொம்ப அன்பாக பேசுகிறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எந்த நிலையிலும் மனம் தளராது உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாக்குறுதிகளை கொஞ்சம் தவிருங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு உங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னா வீண் மன உளைச்சல் ஏற்படும். மாணவர்கள் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருக்கிறது நல்லது. கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தினமுமே வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களோட மனதில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும்.
கிடைக்கும். உங்களுடைய காரியத்திலையும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பஞ்சமுக தீபம் அப்படி இல்லாத பட்சத்தில் குத்து விளக்கு தீபம் கூட ஏற்றுங்க. மனக்கிழமை திங்கள் செவ்வாய் வியாழன். சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா ஜூன் 17, 18, 19ஆம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.